இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ எங்க கெட் அவுட். மேம் என்னாச்சு மேம்? வினோத், என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? இவங்களை எதுக்கு உள்ள அலோ பண்ணீங்க? இவங்க எப்படி இந்த கம்பெனிக்குள்ள வரலாம்? மேம் இவங்க ஒருத்தர் தான் நம்ம கம்பெனி வச்ச எல்லா டெஸ்ட்லயுமே பாஸ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க சமையல்லையும் ரொம்ப திறமையா இருக்காங்க. இன்னொன்னு, இவங்களுக்கு ஹஸ்பண்ட் இல்ல. இவங்களோட பிள்ளைங்களை பாத்துக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறதா சொன்னாங்க. நீங்க ஒருத்தங்களை வேலைக்கு சேர்க்கறதுக்கு என்னென்ன குவாலிட்டிஸ்லாம் வச்சிருக்கீங்களோ அது எல்லாமே இவங்க கிட்ட இருக்கு மேம். ஏன் மேம், என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? இவங்கள முன்னாடியே தெரியுமா? வினோத் ப்ளீஸ். ஓகே மேம். ஜனமா ப்ளீஸ், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. என்ன சொல்ல போற? தொழில் வேற பர்சனல் வேறன்னு எப்பவுமே நீங்க தானமா சொல்லுவீங்க. புருஷன் இல்லாம கஷ்டப்படுற எத்தனையோ பொண்ணுங்களுக்கு நீங்க தானமா ஆதரவா இருந்திருக்கீங்க. இப்போ இவங்களை ஏத்துக்காம வெளியே அனுப்புனா உங்க மனிதாபிமானத்தில இருந்து தவறிட்டீங்கன்னு தானே அர்த்தம். என்ன தமிழ், அதுக்காக வேலையில சேர்த்துக்க சொல்றியா? அப்படி இல்லம்மா, நீங்க ஒருத்தவங்களை வேலைக்கு சேர்க்கறதுக்கு நீங்க என்னெல்லாம் குவாலிட்டிஸ் வச்சிருக்கீங்களோ அது எல்லாத்துலயும் இவங்க பாஸ் பண்ணிருக்காங்க. அப்படி இருக்கும்போது உங்களோட பர்சனல் விஷயத்த ப்ரொஃபஷனல்ல காட்டுறது தப்பு தானமா? நீங்களே எங்க கிட்ட பல முறை இது தப்புன்னு சொல்லிருக்கீங்களே. தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களை நம்பி வந்துட்டாங்க. அவங்கள நீங்க உங்க குடும்பத்துல ஒருத்தரால ஏத்துக்க வேண்டாம். உங்க கம்பெனில இருக்கிற எத்தனையோ எம்ப்ளாயிஸ் மாதிரி இவங்களும் ஒருத்தரா இருந்துட்டு போகட்டும். அவங்களுக்கும் நீங்க வாழ்க்கை கொடுத்ததா இருந்துட்டு போகட்டும். இந்த வேலை இல்லைன்னா என் பிள்ளைங்களோட நான் ரொம்ப கஷ்டப்படணும். ப்ளீஸ் ஜனாமா, புரிஞ்சுக்கோங்க. நீங்க சொல்ற மாதிரி இவங்களோட ஹஸ்பண்ட் தப்பு பண்ணிருந்தாலும் இப்ப அவரு இவங்க கூட இல்ல. இப்ப இவங்க தனியா தானே இருக்காங்க. இவங்களுக்கு பிறந்த பசங்க என்ன தப்பு பண்ணாங்க? இவ்ளோ திறமை இருந்தும் ஒரு பொண்ணு வேலை இல்லாம கஷ்டப்படக்கூடாது இல்லம்மா. கொஞ்சம் நல்லா யோசிங்கம்மா. இது உங்க குணம் இல்லம்மா. சரி, இங்க வேலையில இருக்கட்டும். ஆனா ஒரு கண்டிஷன், என் கண்லையே படக்கூடாது. இந்த கம்பெனில வேலை செய்யறாங்கிறதே எனக்கு தெரியக்கூடாது. என்ன ஆண்டி ஐடி கார்டுலாம் போட்டிருக்கீங்க? அது தம்பி, நான் உங்க கம்பெனில வேலைக்கு சேர்ந்திருக்கேன். என்னது, ஜோக் பண்றீங்களா? சீரியஸா தம்பி, இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணேன். ஜனாமா தான் வேலைக்கு எடுத்தாங்க. என்ன ஆண்டி, ஏன் இப்படி பண்றீங்க? நீங்க வேலைக்கு போய் தான் குடும்பத்தை காப்பாத்தணுமா என்ன? அப்ப நான் எதுக்கு இருக்கேன்? அது வந்து தம்பி. இல்ல ஆண்டி, இது சரி வராது. நீங்க கிளம்புங்க, நான் ஜானு கிட்ட பேசிக்கிறேன். அம்மா, என்ன போஸ்டிங் உங்களை வேலைக்கு எடுத்தாங்க? சூப்பர்வைசர். ஓ அப்படியா? சரி, இந்த போஸ்டிங்க்கு மறுபடியும் இன்டர்வியூ எடுக்க சொல்றேன். ஐயோ தம்பி, நான் சொல்றத கேளுங்க. இல்ல ஆண்டி, நீங்க ரொம்ப தப்பு பண்றீங்க. பணம் ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேட்க வேண்டியதானே? தம்பி, என் பொண்ணு உங்களுக்கு கட்டி கொடுத்திருக்கேன். எனக்கு இன்னும் 2 பொண்ணுங்க இருக்காங்க. அவங்களையும் நான் கரை சேர்க்கணும்ல. என்ன ஆண்டி, திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு இருக்கீங்க? அவங்கள நான் பாத்துக்க மாட்டேனா? ஆண்டி, நான் உங்க வீட்டுல ஒருத்தன் இல்லையா? இல்ல தமிழ் தான் விட்டுருவாளா? நாங்களா என்ன கொத்தடிப்பீங்களா?
கால் நிறுத்துங்க நிறுத்துங்க சார் நிறுத்துங்க வாங்க சார் சார் வாங்க சார் இருங்க இருங்க இருங்க. என்ன பிரச்சனை? எதுக்கு கலாட்டா பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க கலெக்டா பண்றோமா? நீங்க தான் சார் பண்ண வச்சிருக்கீங்க. ஏதோ ஃபாரின்ல இருந்து 10 மிஷினை வாங்கிட்டு எங்களுக்கு இன்னிலிருந்து வேலை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இத்தனை வருஷமா இந்த கம்பெனி நம்பி இருந்துட்டு இருக்கோம். நாங்க எங்க சார் போவோம்? ஹலோ, என்ன குரல வச்சு பேசுறீங்க? நான் யார் தெரியுமா? சார் நீங்க யாரா வேணா இருந்துட்டு போங்க. இத்தனை வருஷமா இந்த கம்பெனிக்காக நாங்க உழைச்சிருக்கோம். உங்க இஷ்டத்துக்கு வேலையை விட்டு அனுப்புனா என்ன சார் அர்த்தம்? இது பாருங்க, காலத்துக்கு ஏத்த மாதிரி நாமளும் மாறணும். அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அவ்வளவு பேர் தேவையே இல்லை. இந்த டெசிஷன்லாம் 2 வருஷத்துக்கு முன்னாடியே எடுத்தாச்சு. உங்களெல்லாம் யோசிச்சுதான் புது மிஷின் வாங்குறத தள்ளி போட்டிருந்தோம். தொழிலாளிகளை பார்த்தா உங்களுக்கு என்ன பிச்சைக்காரங்க மாதிரி தெரியுதா இல்ல கொத்தடிமைங்க மாதிரி இருக்கா? சார், இவங்க உழைப்புக்கு தான் நீங்க சம்பளம் கொடுக்குறீங்க. அவங்களால உங்களுக்கு லாபம், உங்களால அவங்களுக்கு ஒரு சின்ன பெனிஃபிட், அவ்வளவுதான். அதுக்காக இவங்களை இவ்வளவு மட்டமா ட்ரீட் பண்றதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது சார். அது மட்டும் இல்ல, நீங்க நினைச்ச மாதிரிலாம் இவங்களை வேலையில சேர்க்கவோ தூக்கவோ எல்லாம் முடியாது. அதுக்காக தான் தொழிலாளர்கள் சட்டம்னு ஒண்ணு இருக்கு. அந்த சட்டத்தை யாராலும் மீற முடியாது. ஏய், நிறுத்துறியா? ஆமா, யார் நீ? உன்னை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லையே. நீ எதுக்கு இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க? சார் இவன் இன்னைக்கு தான் வேலைக்கு சேர்ந்திருக்கான். ஓ, இன்னைக்கு வேலைக்கு சேர்ந்துட்டு இந்த கம்பெனி பத்தி என்ன ஏதுன்னு முழுசா தெரிஞ்சுக்காம என்ன எதிர்த்து பேசிட்டு இருக்கல? சார், என்னைக்கு வேலைக்கு வந்தாலும் நியாயத்தை பேசலாம் சார். ஓ, அதுக்காக உங்க முதலாளி திமிரை எங்க கிட்ட காமிக்காதீங்க. இவங்க அத்தனை பேருக்கும் இன்னைக்கே பதில் தெரிஞ்சாகும். ஏய், என்ன திமிர் இருந்தா கார்ல கல்ல விட்டு எறிவ? மேனேஜர் சார் போலீஸுக்கு ஃபோன் பண்ணுங்க. அரெஸ்ட் பண்ணி இந்த பொறுக்கிய உள்ள தரங்க. சிபி என்ன பண்ற? முதல்ல சட்டையில இருந்து கையெடு. இல்ல ஜானு, இவனெல்லாம் இப்படிதான் டீல் பண்ணணும். கல்ல விட்டு அடிக்கிறான். மனசுல என்ன பெரிய இவன் நினைப்பா? முதல்ல இவன மாதிரி ஆளெல்லாம் யாரு வேலைக்கு எடுத்தது? சிபி முதல்ல சட்டையில இருந்து கையெடு. ஜானு, கொஞ்சம் அமைதியா இரு. என்ன பிரச்சனை? ஓ, உங்களுக்கு தெரியாம தான் இதெல்லாம் நடக்குதா? உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப நல்லவங்க, பாரபட்சம் பார்க்காம உதவி பண்றவங்க, யார் வயிற்றுலயும் அடிக்க மாட்டாங்கன்னு என்னென்னவோ சொன்னாங்க. ஆனா நீங்களும் ஒரு சராசரி முதலாளின்னு நிரூபிச்சிட்டீங்களா? முதல்ல என்ன பிரச்சனைன்னு சொல்லு. வருஷ கணக்கா இந்த எம்ப்ளாயிஸை வச்சு சம்பாதிச்சிருக்கீங்க. ஆனா அந்த விசுவாசம் கொஞ்சம் கூட இல்லாம 10 மிஷினை வாங்கி போட்டு வேலையை விட்டு அனுப்பினா என்னங்க அர்த்தம்?